வந்த மத்தள சத்தம் தாளம் நெஞ்சும் துடித்திடும் அந்த சத்தத்தில் தாளம் முரசு கொட்டும் அந்த மத்தள சத்தம் தாளம். அனைவருக்கும் வணக்கம். சிங்கப்பூர் அதன் 61ஆம் ஆண்டு தேசிய தினத்தை கொண்டாடிய உற்சாகமான வாரத்தில் உங்களை சந்திக்கிறோம். This year's National Day celebrations were more than just a tribute to Singapore's history. They brought together people to celebrate the nation's achievements, reflect on its journey, and strengthen shared values such as unity, resilience, and hope as Singapore looks towards the future. சிங்கையின் 61வது பிறந்த நாள். An uplifting celebration of music that unites our nation. விளையாட்டு போட்டிகளோடு நாட்டு கொண்டாட்டம். கடந்த 60 ஆண்டுகளாக சிங்கப்பூர் அடைந்த சாதனைகளை எண்ணி பெருமிதம் படும் அதே வேளையில் எதிர்கால சவால்களுக்கு மக்களை தயாராகும்படி கேட்டுக்கொள்ளும் விதமாகவும் இவ்வாண்டின் தேசிய தினம் அமைந்தது. National Day is an opportunity to recognize the sacrifices and contributions of Singapore's pioneers, leaders, and everyday citizens who worked hard to build the nation. It expresses gratitude for the strong foundations they have established for future generations. Join us as we take you behind the scenes to witness the hard work, dedication, and passion of many individuals who contributed to the success of this year's National Day Parade. தேசிய தினத்தை காண வந்திருந்தவர்களை உற்சாகப்படுத்தும் பல்வேறு நிகழ்ச்சிகள் முதல் வான வேடிக்கை வரை பல்வேறு நிகழ்ச்சிகள் அரங்கம் நிறைந்த கூட்டத்தினருக்காக காத்துக் கொண்டிருந்தன. Majula Singapura Go Beyond. This year's NDP theme encourages Singaporeans to honor the nation's achievements whilst continuously striving for new possibilities together as the country progresses into its next chapter. The highlights of NDP 2026 include the Grand Parade, the ceremonial segments, the aerial displays, cultural shows, community stories, and fireworks displays. The celebration was one not to be missed and encouraged every Singaporean to dream bigger and aim higher. தேசிய விளையாட்டரங்கில் இவ்வாண்டு தேசிய தினம் கொண்டாடப்பட்டது. நாம் 61வது ஆண்டுகளை வெற்றிகரமாக கடந்து வந்துள்ளோம். இனி பெரிதினம் பெரிது கீழ் என்று மக்கள் கேட்டுக்கொள்ளப்பட்டனர். நாம் இதுவரை அடைந்துள்ள வெற்றிகளை அடித்தளமாக கொண்டு மேலும் பல சாதனைகளை செய்ய வேண்டும் என்று சிங்கப்பூரர்கள் கேட்டுக்கொள்ளப்பட்டனர். இவ்வாண்டு தேசிய தின கொண்டாட்டத்தை நேரில் காண வந்திருந்தவர்களுக்கு சிறந்த நிகழ்ச்சி காத்து கொண்டிருந்தது. குறிப்பாக இந்த வருஷம் நமக்கு 60 வருஷம் முடிஞ்சு நம்ம ஒரு புது டெக்கேட்குள்ளார காலடி எடுத்து வைக்கிறோம். ஸோ இந்த நிகழ்ச்சியில் நிறைய விஷயம் நம்மளுடைய ஹிஸ்ட்ரி, நம்ம எப்படி ஆரம்பித்தோம், நம்மளுடைய மேரிடைம் ஹிஸ்ட்ரியாக இருக்கட்டும், நம்மளுடைய தொலைக்காட்சி ஹிஸ்ட்ரியாக இருக்கட்டும், நம்ம எப்படி ஆரம்பித்தோம், எல்லாம் எப்படி ஒன்றா வந்தோம், அந்த மாதிரியான ஒரு வரலாறு ரொம்ப அழகாக எடுத்து காட்டியிருந்தாங்க. ஸோ இதெல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கிட்டு அடுத்த ஒரு டெக்கேட்க்கு நம்ம எப்படி முன்னேற போகிறோம், எப்படி அந்த அந்த ஸ்பிரிட்டை மறக்காமல் நம்ம எங்கேருந்து ஆரம்பித்தோம் அப்படிங்கிறத மறக்காமல் நம்ம எப்படி அந்த அடுத்த எதிர்காலத்தை நோக்கி போக போகிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தாலே ஐ திங்க் அது ரொம்ப நல்லா இருக்கும் தான் நான் நினைக்கிறேன். அணிவகுப்பில் கலந்து கொள்ளும் ஒவ்வொரு படைப்பிரிவினரும் தங்களின் மிடுக்கான சீருடையில் கம்பீரமாக தோன்றினர். இந்த அணிவகுப்பில் அனைத்தும் சரியாக அமைவதை உறுதி செய்ய தீவிர முயற்சி எடுக்கப்பட்டு பல மணி நேர பயிற்சியும் வழங்கப்பட்டது. நீங்க இப்போ தேசிய சேவை செய்து கொண்டிருக்கீங்க இல்லையா? அதே வேளையில தேசிய தின அணிவகுப்புல பங்கேற்க உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இந்த ஆண்டு தேசிய தினத்தன்று பங்கேற்பதற்கு எனக்கு மிகவும் சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நான் தான் என் குடும்பத்தில் இப்படி பங்கேற்பதில் முதல். And I'm also proud to be representing RSN and Singapore at the national level. கூடிய சீக்கிரம் என் தம்பியும் தேசிய சேவை செய்ய போவான். அவன் என்னை பார்த்து கற்றுக்கொள்வான் என்று நம்புகிறேன். இந்த பயிற்சி ஒரு ஃபியூ மந்த்ஸாக செஞ்சுருக்கோம். கொஞ்சம் கஷ்டம் தான், ஏன்னா இது நேஷ்னல் ஈவெண்ட் வேறு. ஸோ நம்ம ஒழுங்காக எல்லோரும் கோஆர்டினேட் பண்ணி செய்யணும். ப்ளஸ் டீம் ஒர்க் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம கான்டிஜென்ட்டில், ஏன்னா நிறைய கண்ட்ரிலேருந்து வேறு பார்க்குறாங்க. ஸோ ஸ்லைட்லி கொஞ்சம் மிஸ்டேக் செஞ்சால் கூட நல்லா இருக்காது நம்ம ஈவெண்ட் நேஷனல் ஈவெண்ட்னால. பிரதமர் திரு லாரன்ஸ் வாங் அரங்கத்திற்கு வந்தபோது அனைவரும் அவருக்கு ஆதரவு தெரிவிக்கும்படி முழக்கமிட்டனர். சவால்கள் நிறைந்த காலகட்டத்தை ஒருமித்த மக்களாய் நாம் கடப்போம் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார்.
அதிபர் தர்மன் சண்முகரத்தினத்தின் தலைமையில் தேசிய தினம் இடம்பெற்றது. அதிபர் அணிவகுப்பை பார்வையிட்ட போது 21 முறை பீரங்கி முழங்கி மரியாதை வழங்கப்பட்டது. இது அதிபருக்கான சிறப்பு மரியாதை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த மாபெரும் நிகழ்ச்சியில் பங்கேற்ற ஒவ்வொரு இளையரும் தங்களின் பெற்றோருக்கு பெருமை தேடி கொடுத்தனர். I think one of the most memorable experience is when last weekend my parents and family members came down to watch me take part in this NDP performance, and I felt like it was a very important thing for me because growing up I always loved to watch NDP. I love singing the songs and watching it on TV, and to be part of it this year, it feels like a lot more special to me, and especially to see them up there on stage when I spotted them, it was like wow, it's just an amazing moment. தேசிய தின அணிவகுப்பின் தொகுப்பில் உள்ள பாடல்கள் அடங்கிய நேரடி இசை நிகழ்ச்சிகள், கண்காட்சிகள், நடன நிகழ்ச்சிகள் தேசிய விளையாட்டரங்கை சுற்றியுள்ள குறிப்பிட்ட இடங்களில் நடைபெற ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பல்வேறு கலாச்சார அம்சங்கள் கொண்டாட்டத்தில் இணைக்கப்பட்டிருந்தன. என்னோட பகுதியை பார்த்தீங்கன்னா, என்னோட பகுதி முதல்ல ஒராங் லாவுட் அப்படின்னு ஒரு ஃபார்மோட ஆரம்பிக்குது. அப்புறம் நான் கர்நாடக இசை பாடுறேன். அப்புறம் எனக்கு அப்புறம் 2 பேர்கள் சிந்தசைசர் வச்சு ஒரு அப்ஸ்ட்ராக்ட் பீஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஒரு நார்மலான ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸில் இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் நீங்கள் ஆக்சுவலி தேசிய அளவில் நீங்கள் பார்க்க மாட்டீங்க. கடந்த கால நினைவுகளை பல்வேறு அங்கங்கள் பிரதிபலித்தன. பழையனவற்றின் நினைவுகளை என்றும் மறந்துவிடக் கூடாது என்பதை எடுத்து சொன்ன அங்கங்கள் அடுத்த 10 ஆண்டுகளை நம்பிக்கையோடு எதிர்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டன. என்னோட நடனம் 80களில் வெளிவந்த பாடல்களில் நம்ம நடனம் ஆடுறோம். ஸோ இந்த நடனம் பார்வையாளர்கள் பார்க்கும்போது அந்த காலத்து நினைவுகள் வரத்துக்கு தூண்டுகோலாக இருக்கும் பார்வையாளர்களுக்கு. சமூகத்தில் அனைத்து தரப்பினரையும் அரவணைக்க வேண்டும் என்பதை இவ்வாண்டு தேசிய தின அணிவகுப்பு எடுத்து கூற மறக்கவில்லை. எத்தனை குறை இருந்தாலும் அத்தனையையும் நிறைவாக காண வேண்டும் என்பது இங்கே எடுத்து கூறப்பட்டது. இது ஒரு புது அனுபவம். நான் நேஷ்னல் டே பிரைமரி 5ல் பார்த்தேன். அதுக்கப்புறம் நான் எப்போவுமே டிவியில் தான் பார்ப்பேன். ஸோ இப்போ நான் அந்த அதை உருவாக்குறதுல ஒரு பாட்டாக இருக்கும்போது அது ஒரு புது அனுபவம் தானே. புது அனுபவம் பெற வேண்டும் என்ற வந்திருந்த பல இளையர்கள் தேசிய அணிவகுப்பில் பங்கெடுப்பதை பெருமையாக கருதி பல மணி நேரம் கடுமையான பயிற்சியில் ஈடுபட்டு வந்திருக்கின்றனர். அர்ப்பணிப்பும் ஈடுபாடும் இல்லாமல் அதை செய்ய முடியாது. நீங்காத நினைவுகளை தேசிய தின அணிவகுப்பு அவர்களுக்கு ஏற்படுத்தியிருக்கிறது. நாம் 10 மணி நேரம் நாம் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிறோம். அதை நான் லைக் சில நேரத்தில் ரொம்ப சூடாக இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதை நான் லைக் நாம் ரொம்ப கஷ்டப்படுறோம். ஆனாலும் நாம் பர்சவியர் பண்ணிவிட்டு நாம் இந்த சவாலை நாம் ஃபேஸ் பண்ணுறோம். எனக்கு மறக்க முடியாத அனுபவம் எதுனா, நாங்கள் பயிற்சி செய்யும்போது ஒரு ஜெயில் யாருக்கும் புரியலை. அப்போ புரிஞ்சவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சு ஊக்குவிச்சு பண்ணது எனக்கு ஒரு மறக்க முடியாத அனுபவமாக இருந்துச்சு. ஏன்னா அந்த நேரத்தில் தன்னை பற்றி யோசிக்காமல் மற்றவங்களை பற்றியும் யோசித்து அங்கே உதவி செஞ்சது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. தொடுவானம் நோக்கி முன்னேறட்டும் சிங்கப்பூர் எனும் கருப்பொருளை மையமாக கொண்டு நடத்தப்பட்ட இவ்வாண்டின் தேசிய தின கொண்டாட்டம் சமூகத்தில் அனைத்து தரப்பினரையும் ஈடுபடுத்தியிருந்தது. நாட்டு மக்களை ஒன்று திரட்டி அனைவரையும் பெருமிதத்தோடு சாதனைகளை நினைத்து பார்த்ததோடு நிறைய சாதிக்க தூண்டியது சிங்கப்பூரின் 61ஆம் ஆண்டு தேசிய தின கொண்டாட்டம். பல இன மக்கள் ஒன்று சேர்ந்து கொண்டாடிய தேசிய தினத்தை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொண்டோம். The celebrations demonstrated that diversity is one of Singapore's greatest strengths and that every community plays a part in the nation's success. அடுத்து இசை மூலம் தேசிய தின கொண்டாட்டத்தை பார்க்கவிருக்கிறோம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து இணைந்திருங்கள். எதை விதைக்கிறோமோ நாளை அதையே அறுவடை செய்வோம் என்று இந்த இசை நிகழ்ச்சி நமக்கு விளக்குகிறது. நாம் இன்று விதைக்கும் நற்பண்புகளும் எப்படிப்பட்ட நாட்டை உருவாக்க நினைக்கிறோம் என்ற எண்ணங்களும் முக்கியமானவை. The concert reminds us that every action shapes the future. Very much like planting a seed,
Even small acts of kindness, service, and responsibility can grow into meaningful contributions that can benefit the society for years to come. The concert honors those who built Singapore while encouraging young people to dream boldly, innovate, and carry the nation forward. மக்களை உற்சாகப்படுத்திய அந்த இசை நிகழ்ச்சியை பார்ப்போம் வாருங்கள். For one unforgettable night, the Singapore story did not remain in the past. It sang, danced, and surged towards the future. At the National Day Concert 2026, Seeds of Tomorrow, national pride filled Gardens by the Bay through music, movement, and storytelling. The evening honored the courage and resilience that built the nation while celebrating the dreams that will carry it forward. Across the stage and the crowd, many voices came together with one unmistakable Singapore spirit. First and foremost, I think that is what makes us Singaporean, like really, because I think all races, coming together, even though we have different religious beliefs, so and so forth, but I think being a Singaporean is just accepting that everybody is one. Rather than simply celebrating the nation's past achievements, the concert encourages Singaporeans to think about what kind of a nation they want to leave behind, reminding Singaporeans that the future is not built overnight, but rather cultivated through the choices we make today. Our nation marked 61 years with a concert that invited everyone to join the performance. At Seeds of Tomorrow, familiar National Day favourites and lively mix of other songs were paired with interactive segments that drew the crowd in. Thousands sang, danced, answered questions, and lit up the night alongside the artists. Singaporeans did not simply watch the celebration, they became a part of it. I think Gardens by the Bay MediaCorp National Day Concert is one of the very few shows where we had a couple of interactive elements with the audience. For example, for the song We Are Singapore, we had to ask the audience to join in the celebration, switch on their flashlights on their phone, and dance together with us. The other interactive element would be the part where me and Jermaine, we went down to the audience and asked them questions, anything and everything they know about Singapore. I think that's fun, and the audience and we enjoyed it so much. Okay, so for the pre-show, I actually teach them how to sing Rowdy Baby. And then it was very nice to actually get them to sing together with me. And then for the main show, I'm actually doing Stylish Tamlachi. Stylish Tamlachi is a bit special because it shows a very good unity in that song. Crowd loved it. Plus for We Are Singapore, we have me, Murray, and Sherman. We three are actually singing. And when we sang with the crowd is not just there singing together with us with the flashlight. Yeah, so it was very, very beautiful to actually connect with them. English, Mandarin, Malay, and Tamil performances brought distinct traditions into one shared space. The result was a celebration shaped by cultural discovery, representation, and belonging. Singapore is a multiracial society. There are many, many cultures. And I think one thing that transcends like languages and cultures is the music. Like as for myself, I'm also learning so much from the other acts because like I'm Chinese and I also sing a lot of English. But there's so much more cultural diversity with the Malay songs that they're singing, with the Tamil songs that they're singing. It's all really educational for me. For the younger performers who worked alongside established names, admiration turned into a real exchange of craft and experience. At the same time, the scale of the concert gave our artists a valuable opportunity to reach audiences across the country. Performing with Miss Rahima has been quite surreal. We're singing U2s, still haven't found what I'm looking for. It's been very fun. It's very, very surreal because I grew up watching her on TV and she's such an icon, she's such a legend, and I'm just humbled. I believe that this concert should be a place where everyone is getting recognized, especially local artists. This is their time to shine, and this show actually helps all our local artists to perform on a bigger scale. Every generation has contributed to the success of Singapore. This concert recognizes the sacrifices, resilience, and vision of earlier generations.
while reminding today's Singaporeans that we too have a role in building the nation's next chapter. Happy birthday, Singapore! நாட்டு மக்களை ஊக்குவித்து புதிய உச்சங்களை தொட செய்த இசை நிகழ்ச்சியை பார்த்தோம். அடுத்து சமூகம் பலன் பெற்ற ஒரு நல்ல நிகழ்ச்சியை பார்க்கவிருக்கிறோம். We have the last story waiting for you. Don't go anywhere. அந்த கதை இந்த இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து இணைந்திருங்கள். National Day reminds young Singaporeans that they play an important role in shaping the country's future. It encourages them to embrace values such as resilience, responsibility, innovation, and compassion as they contribute to the next chapter in Singapore's story. நாம் ஒரு சமூகமாக முன்னேற வேண்டும் என்று எடுத்து கூறிய பல்வேறு நிகழ்ச்சிகள் நம்மை சுற்றி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. Here is one such story. தேசிய தினத்தையொட்டி சிங்கப்பூர் இந்தியர் சங்கம் விளையாட்டு திருவிழாவிற்கு ஏற்பாடு செய்திருந்தது. இந்தியர்களும் மற்ற இனத்தவரும் அதில் கலந்து கொள்ள அழைக்கப்பட்டிருந்தனர். கிரிக்கெட், ஹாக்கி, கேப்டன்ஸ் பால், காற்பந்து போன்ற விளையாட்டுகள் இடம்பெற்றன. சங்கத்தின் விளையாட்டு திடலில் நடைபெற்ற இவ்வாண்டின் விளையாட்டு விழா நம் நாட்டிற்காக, நம் சமூகத்திற்காக என்ற கருப்பொருளை கொண்டிருந்தது. Purely family bonding. And இங்கே வந்ததுனால சில பேர் ஈவன் saw some their old school secondary friends, 10-20 வருஷம் ஆகிட்ட, 10-15 வருஷம் ஆகிட்ட, எத்தனை பிள்ளைங்க, this is the bonding. பிள்ளைங்க வந்து அதுங்க கேம் விளாண்டுக்கிட்டு இருக்குங்க, அப்பா அம்மா பேசிக்கிட்டு, they are catching up with old things and all that. From now on they will have their own contact numbers, இதனால இன்னும் bonding improve ஆகுது நம்ம இந்தியன் கம்யூனிட்டி ப்ளஸ் அதர் ரேசஸ் ஆல்சோ. அனைத்து சமூகத்தினரும் கலந்து விளையாடும்படி போட்டிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. சிறு பிள்ளைகளில் இருந்து பெரியவர்கள் வரை அனைத்து வயதினரும் கலந்து கொண்டனர். This year the idea is to bring in the various ethnic groups, Indian groups together and kind of do like a mini parade concept to come together to sing the national anthem, recite the pledge and celebrate National Day. இந்த விளையாட்டு திருவிழாவின் சிறப்பு விருந்தினராக சட்ட அமைச்சர் எட்வின் டாங் கலந்து கொண்டார். சிங்கப்பூர் இந்தியர் சங்கத்தின் புதிய இளையர் பிரிவை அதிகாரப்பூர்வமாக அவர் தொடங்கி வைத்தார். சிங்கப்பூரின் 61வது தேசிய தினம் மக்களின் ஒற்றுமைக்கும் முன்னேற்றத்திற்கும் எடுத்துக்காட்டாக விளங்குவதை அவர் சுட்டினார். This fabric of our nation is stronger than a sum of our parts, and that's the value that each of us as different and diverse members of our community brings to the table. And that's why Lee Kuan Yew, our founding Prime Minister, said what he said, that without the Indian community, Singapore would not be what it is today. சிங்கப்பூரில் உள்ள பல சிறு அமைப்புகளை ஒன்று திரட்டி இந்த விளையாட்டு திருவிழா நடத்தப்பட்டது. சங்கத்தில் விளையாடுவதற்கான இட வசதியை பயன்படுத்தி அனைத்து தரப்பினரையும் விளையாட்டின் மூலம் ஒன்றிணைக்க முடிந்தது. இந்த வருஷம் நம்ம என்ன செஞ்சோமா, we bring in more Indian smaller organization to contingent வச்சு ஒரு parade money contingent வச்சு ஒரு parade money செஞ்சு எக்ஸ்ட்ரா ஒரு 20 contingent இந்த வாட்டி வந்து participate பண்ணியிருக்காங்க, small organization, because we are the only Singapore Indian Association have the venue for all the sportsmen to be together today. சிங்கப்பூர் சிறிய நாடுதான் என்றாலும் பழைய நண்பர்களை அடிக்கடி சந்திக்கும் வாய்ப்பு அனைவருக்கும் அமைவதில்லை. நீண்ட காலமாக சந்திக்காதவர்களை மீண்டும் சந்தித்து பழைய தொடர்புகளை புதுப்பித்துக் கொள்வதோடு புதியவர்களுடன் நட்புறவை ஏற்படுத்திக் கொள்ளவும் இதுபோன்ற நிகழ்ச்சிகள் சிறந்த வாய்ப்பாக அமைகின்றன. போன வருஷம் நான் இந்த மாதிரி ஒரு தடவை இங்கே வந்திருக்கேன். இதுதான் என் 2வது தடவை. இது எனக்கு நான் மற்றவங்களோட நேரம் செலவழிக்கலாம், என் நண்பர்களோட சேர்ந்து விளையாடலாம். இது ஒரு வாய்ப்பாக இருக்குது. இந்த ஸ்போர்ட்டிங் பிளாட்ஃபார்ம் இருந்தால் தான் நம்மளை மாதிரி இருக்கிற இளையர்கள்லாம் நம்மளோட திறன்களை வெளிப்படுத்த முடியுது. இந்த திறன்களை வெளிப்படுத்தினா தான் அவங்களோட சக்திகள், அவங்களோட வலிமைகள் என்னென்னு அவங்களுக்கு தெரியும். இந்திய சமூகத்தில் உள்ள பெண்கள் விளையாட்டுத் துறையில் சாதிக்க வேண்டும் என்ற விருப்பமும் இங்கே தெரிவிக்கப்பட்டது. இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா அம்மாக்கள், தங்கச்சிகள்,
கல்யாணம் பண்ணாதவங்க அவங்கெல்லாம் வந்து கூடி சேர்ந்து கேப்டன்ஸ் பால், கார்பந்து எல்லாம் விளையாடுறாங்க. அண்ட் யார் அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்களோ அவங்க பிள்ளைங்கள், அவங்க ஹஸ்பண்ட். அண்ட் இட்ஸ் ஸோ பியூட்டிஃபுல் டு வாட்ச் தட். பிகாஸ் நீங்கள் வந்து இஃப் யூ லுக் அ ஃபியூ இயர்ஸ் பேக் இந்த மாதிரி சப்போர்ட்லாம் கிடைக்காது. ஸோ ஒரு அசோசியேஷனில் இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் கிடைக்குதுன்னா விமன் ஷுட் பி என்கரேஜ், தே ஷுட் பி பிரேவ். முன்னாடி வந்து இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் விளாண்டு அண்ட் ப்ரூவ் தெம் செல்ஃப். இதில் என்ன ஒரு சிறப்பான விஷயம் என்னன்னாக்கா, நம்ம வந்து மற்ற வேரியஸ் ஏஜஸ் உள்ள பெண்களோட நம்ம விளையாண்டோம். நம்ம விளையாடும் போது நம்ம வந்து ஒரு மற்றவங்களோட சேர்ந்து அனுசரித்து போகிறது, சேர்ந்து கூட்டி விளையாடும் போது நம்மளுக்குள்ள ஒரு ஒற்றுமையும் அது பெருகுது. விளையாட்டு என்பது வாழ்க்கை பாடத்தை கற்றுக் கொடுக்கும் தளம். எத்தனை சவால்கள் வந்தாலும் வாழ்க்கையில் வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்ற உறுதி இருப்பது முக்கியம். அந்த உறுதியோடு கடுமையாக உழைப்பவர்களுக்கு வெற்றி காத்திருக்கும் என்பதை தன் சொந்த வாழ்க்கையோடு தொடர்பு படுத்தி சொன்னார் சிங்கப்பூர் காற்பந்து நட்சத்திரம். The most important thing, they must know that they have to work hard, they never give up, because they must be willing to beating challenges in life, because it is heartbreak for them sometimes. Because it happens to me, because I failed to get into the Milo team when I was about 12-13 years old. So I never give up. I keep working, and I believe that I have the ability. I told my father I want to be a footballer, so my dream goes through because I follow my dreams, and then lots of guidance from my parents and the coaches. So we stay focused. The best way to predict the future is, I believe, you have to create it yourself. ஃபாண்டி அஹ்மாட்டின் குழுவினருக்கு எதிராக சங்கத்தின் மேலாண்மை குழுவும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இணைந்த அணி களமிறங்கியது. தேசிய தினத்தையொட்டி அனைவரும் இங்கே கலந்து மகிழ்ந்தனர். விளையாட்டின் மூலம் நாட்டுப்பற்றையும் ஒற்றுமையையும் வெளிப்படுத்த முடியும் என்பதை எடுத்து காட்டியது விளையாட்டு திருவிழா. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவை எட்டியிருக்கிறோம். தேசிய தினத்தை ஒட்டி நடத்தப்பட்ட இந்த நிகழ்ச்சி உங்களை உற்சாகப்படுத்தியிருக்கும் என்று நம்புகிறோம். If you have any interesting stories, why don't you get in touch with us? Your stories could inspire many around you. The seeds we plant today become the legacy we leave tomorrow. By nurturing hope, unity, and compassion, every Singaporean has the power to help shape a brighter future for generations to come. With that, we would like to reflect this year's National Day theme, Majulah Singapura, Go Beyond. அந்த சிந்தனையோடு இன்று விடை பெறுகிறோம். இது தாளம் இந்தியன் பீட். நெஞ்சம் துடித்திடும் அந்த சத்தத்தில் தாளம் முரசு கொட்டும் அந்த மத்தள